எனக்கு சமையல்ல 2 ரெக்யர்மெண்ட் இருக்கு. அளவா நல்லா தான் சமைக்கணும். இன்னொன்னு சீக்கிரம் கிச்சன விட்டு வெளிய வந்துரணும். ஆனா, இந்த 2மே ஒழுங்கா வராது எனக்கு. ஏன்னா, என்னைக்காட்டும் ஆப்பம் சாப்பிடணும் போல இருக்குமா, சரின்னு 2 பேருக்கு எவ்ளோ கம்மியா ஊற வச்சாலும் அரைச்ச பிறகு உரண்டாக்கு வந்து நிக்கும். அப்புறம் அடுத்த நாளும் ஆப்பம்லாம் குடுக்க மாட்டேன். பெரிய வள்ளலாச்சே நானு. அடுத்த நாள் புதுசா செய்வோன்னு சொல்லி இன்னொன்னு பண்ணுவேன். இப்படி பண்ணி பாடி டயர்ட் ஆனதும் இல்லாம ஃப்ரிட்ஜும் நிரம்பிட்டே போயிட்டு இருந்தது. அதுக்கு தான் அவசர உதவிக்கு ஒரு 3 பேர் கொண்ட கசின் குரூப் வச்சிருக்கேன்னா, நீங்கலாம் என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது எல்லாரும் ஒரு பிளான் வச்சிருக்காங்க. லைக் வெள்ளிக்கிழமை ஆயிட்டுனா சிறுதானியம் போட்டு மாவு வச்சுட்டா மத்தியான குழம்பே ஊத்திட்டா டின்னர் க்ளோஸ். நான் என்ன பண்ணுவேன், காலையில பன்னீர், மத்தியானம் சிக்கன் நகெட்ஸ், நைட்டுக்கு பாஸ்தா தேவையில்லாம உருட்டிட்டு கிடப்பேன். அதே மாதிரி லஞ்சும் கைவசம் வச்சிருக்காங்க. பருப்பு, கொண்டக்கடலை குழம்பு, அப்புறம் மீன் இறச்சின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குழம்புக்கு ஒரு கூட்டு தான். வாழைத்தண்டு, வாழைப்பூன்னு என்னென்னமோ பண்றாங்க. நான் வாழைக்காய், வாழைத்தண்டு அந்த வகையிலே நான் உனத்தையும் தொட்டதே இல்லை. எனக்கு இதெல்லாம் கேட்ட உடனே ஏதோ வானம் திறந்த ஒரு பெரிய வெளிச்சம் அந்த மாதிரி இருந்துச்சு. இனிமே இப்படிதான் நம்மளும் பண்ணணும்னு என் 1.5 நோட்டில் குறிச்சு வச்சுட்டேன். ஆனா என்னைக்காவது புதுசா சமைக்கணும்னு தோணும். அன்னைக்கு மட்டும் விதவிதமா செஞ்சு நல்லா சாப்பிட்டுக்க வேண்டியதான்.